ஹலோங்க. கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அபிராமி ரொம்ப தரமான ஒரு செயல் செஞ்சிருக்காங்க. குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ஹால்ல இருக்காங்க. அப்ப லாயரும் அங்க வந்துடுறாங்க. அபிராமி தெளிவா எல்லாத்தையும் சொல்றாங்க. என் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையும் மாத்திரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது லாயர் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம், நீங்க சொத்து பிரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இதா இருப்பீங்க. என்னோட உயிர் மாதிரி அந்த சொத்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட உயிர் பிரிஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்றது, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லை. கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட செயல்படி நிறைய நடக்கணும்ல அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து பேசுறாங்க. சரி வாங்க, நான் யார் யாருக்கு என்ன சொத்து பிரிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போறாங்க. அபிராமி, கார்த்திகோட அப்பா, லாயர் 3 பேர் மட்டும் தனியா போறாங்க. இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரியாக்கும் அவ்வளோ சந்தோஷம். என்ன சொத்து ஆனந்த் பேர்ல வரும்னு தெரியலையே அப்படின்னு ரியா ஒரு பக்கம் நினைக்க, ஐஸ்வர்யா வந்துட்டு நமக்கு என்ன சொத்து வரப்போகுது, இந்த வீடு கண்டிப்பா வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க லாயர்கிட்ட போய் சொல்றாங்க. அபிராமி எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போ அவங்களும் வந்துட்டு சரி மேடம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு நாளைக்கு காலையில் இது எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மேடம் நாளைக்கு காலையிலேயே அது ரொம்ப இருக்கே, 2 நாள் ஆச்சு, டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட், நீங்கள் நாளைக்கு காலையிலேயே எனக்கு பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து அபிராமி தெளிவாக சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அப்போ கார்த்திகோட அப்பா அபிராமிட்ட சொல்கிறாங்க, அபிராமி இவ்வளோ நாள் நீ எவ்வளோ டெசிஷன்ஸ் எடுத்துருக்க, அதில் எதுலேயுமே நான் தலையிட்டது கிடையாது, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது வந்து நல்லா யோசிச்சு பாரு, இது சரியாக இருக்குமா, எல்லாரும் இதை ஏற்றுப்பாங்களா, கண்டிப்பாக இதில் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி வந்துட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க, நான் நல்லா தெளிவாக யோசிச்சு முடிவெடுத்தது, இதில் கண்டிப்பாக மாற்றமே கிடையாது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி தெளிவாக பேசுகிறாங்க. அடுத்த நாள் வந்து ஆனந்த் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்காரு. ரியாவும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொத்தெல்லாம் பிரிய போதில்ல அப்படிங்கிற மாதிரி ரியா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்த் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த வீடு நமக்கு தான் ஆனந்த், இதில் மட்டும் நீ தெளிவாயிரு அப்படின்னு ரியா மறுபடியும் சொல்கிறாங்க. ஆனந்த் இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த இதில் ஐஸ்வர்யாவும் அருண் கிட்ட வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் சொத்தெல்லாம் பிரிக்க போகிறாங்க. அருண் நீ தெளிவாக பேசிடும், எதாவது வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீ தெளிவாக சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த சொத்து பிரிக்கிறதுலே உடன்பாடு கிடையாது அப்படின்னு அருண் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு நீ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து நீ சொத்து பிரித்து கேட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. சும்மா இதுவே சொல்லி காட்டிட்டு இருக்காத, அப்போ எதுவும் புத்தி இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அருண் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ அப்படியே இரு, என்னென்ன சொத்து கேட்குறாங்களோ அதை மட்டும் தெளிவாக பேசு, முக்கியமாக எனக்கு இந்த வீடு வேணும் அருண் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி வாங்க வெளியே போகலாம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவும் அருண் வெளியே வராங்க. அதே மாதிரி ஆனந்தரியாவும் வெளியே வராங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு அருண் கிட்ட என்ன யாரையுமே காணோம், டைம் ஆயிடுச்சுல சொத்து பிரிக்கிறதுக்கு, அம்மா ஏன் இன்னும் காணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அருண் டென்ஷன் ஆகிறாரு, எல்லாம் உன்னாலதான், இன்னும் வரை உனக்கு சொத்து பிரிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு வேறு கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கார்த்திக், தீபா, அப்புறம் கார்த்திகோட அப்பா அம்மா எல்லாருமே அங்கே ஹாலுக்கு வந்துடுறாங்க. கூடவே வந்துட்டு லாயரும் வந்துடுறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்து அபிராமி சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து ஃபைல் பண்ணியாச்சு, இதாங்க நீங்கள் சைன் பண்ணணும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அபிராமி வந்துட்டு சைன் போடும்போது வந்துட்டு கார்த்திகோட அப்பா பார்க்குறாங்க. அப்புறம் சைன் போட்டுறாங்க. போட்டுட்டு சார் நீங்களும் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திகோட அப்பா வந்து அபிராமியே பார்த்துட்டு இருக்காங்க. போடுங்க எதையும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திகோட அப்பாவும் எல்லாத்துலேயும் சைன் போட்டு கொடுத்துட்றாரு. அபிராமி சொல்கிறாங்க, சார் நான் இப்போ சைன் போட்டு கொடுத்த ப்ராப்பர்ட்டி யார் யாருக்கு என்ன பிரித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்களே உங்கள் வாயால் தெளிவாக சொல்லிடுங்க இவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ரியா ஒரு பக்கம், ஆனந்த் ஒரு பக்கம், ஐஸ்வர்யா ஒரு பக்கம் அவ்வளோ அவளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. அவர் ஆரம்பிக்கிறாரு. அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி, அபிராமி ஸ்பின்னிங் மில், அபிராமி ஐடி கம்பெனி, அபிராமி இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் பெங்களூருக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட கடைசி பையன் கார்த்திகோட பேரில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுது. ரியாவுக்கு ஐஸ்வர்யாக்கெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்புறம் வந்துட்டு ஏன் இன்னும் நிறுத்திட்டீங்க, ஃபுல்லாக சொல்லி முடிச்சிருங்க அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. அப்போ அந்த லாயர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் இந்த வீடு மற்றபடி வீட்டு பொறுப்பு எல்லாமே வந்துட்டு அவங்க கடைசி மருமகளான தீபா பேரில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யாவுக்கு அவ்வளோதான், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்வர்யா காண்டாகும் போது மீனாட்சிக்கும் அவ்வளோ சந்தோஷம், கிளாப் பண்ணி சூப்பர் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தீபாவுக்கும் கார்த்திக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அருணும் அதை நினச்சி சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்காரு. சொத்து வந்து அபிராமி இப்படி பிரித்து எழுதிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆனந்த், ஐஸ்வர்யா, ரியா எல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்கமிங் வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்க.